India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். சம்பந்தி, சஞ்சய் வீட்ல இல்லையா? அது வந்துங்க, அவன் வேலைக்கு போயிருக்கான். நான் சொன்ன லீவ் போடுறான்னு. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்குன்னு. ஆனா உங்களுக்கு தான் தெரியுமே, பிரைவேட் வேலையில லீவ் கிடைக்கிறது இல்லைன்னு. ஆமா சம்பந்தி. அப்புறம் அந்த நகை ட்ரெஸ் எல்லாம் நீங்க பாத்துருங்களேன். ஒருவேளை ஏதாவது குறை இருந்தா மனசுல வச்சுக்காதீங்க. என்ன வார்த்தை பேசுறீங்க? இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை சம்பந்தி. மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் பொண்ணு வீட்டுல தானே எடுத்து கொடுக்கணும். நான் உண்மையை தான் சொல்றேன் சம்பந்தி. இதெல்லாம் கொண்டு வரணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க என்ன சம்பந்தி சொல்றீங்க? இது மாப்பிள்ளையோட உரிமை. அதெல்லாம் பழைய வழக்கம். நீங்க உங்க பொண்ணை கொடுத்துருக்கீங்க, அதுவே போதும் எங்களுக்கு. கொஞ்சம் இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சொல்லு அம்மா. ஏன் இப்படி பண்றீங்க? என்ன பண்றீங்கன்னா புரியல எனக்கு. அம்மா, அண்ணன் இன்னும் திருந்தவே இல்ல, அதுக்குள்ள ஏன் கல்யாண ஏற்பாடு? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஏன் கெடுக்குறீங்க? நீ கொஞ்சம் சும்மா இரு, மெதுவா பேசு. சஞ்சய் என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணியிருக்கான். இனிமே அவன் அந்த தப்ப பண்ண மாட்டான். அம்மா, அம்மா மறுபடியும் நான் அப்படி பண்ண மாட்டேன். அம்மா மன்னிச்சிருங்கம்மா, தப்பு பண்ணிட்டேம்மா. இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன். எனக்கு மேல நம்பிக்கையே இல்லடா. நான் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிட போறேன். நிச்சயம் பண்ணதை நிறுத்த போறேன். அம்மா மறுபடியும் நான் அப்படி பண்ண மாட்டேன். அம்மா உங்க தலை மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், மறுபடியும் இப்படி நடக்காது. சரி, என் மேல சத்தியம் பண்ணதை மறந்துடாத. நீ போய் டீ போட்டு கொண்டு வா. சரி. என் பையன் சஞ்சய் என் மேல போய் சத்தியம் பண்ண மாட்டான். என்ன பண்ற? என்ன பண்ண சந்தோஷம் கிடைக்குமோ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? யாரு அத நிம்மதியா என்ஜாய் கூட பண்ண விட மாட்டேங்கிறான். சோனு, சோனு கதவை தர. அந்த சஞ்சய் தான். என்ன சொன்ன நீ? யாரும் இந்த நேரத்துல வரமாட்டாங்கன்னு தானே சொன்ன. ஒரு நிமிஷம், என்ன வேணும்னு கேட்டு. வேண்டாம், அவன் போகட்டும், விடு, நம்ம ஜாலியா இருக்கலாம். சோனு இருக்கட்டும், விடு. என்ன வேணும்னு மட்டும் கேட்டுட்டு வந்துடுறேன். சொல்லு பாய். ஏய், என்னாச்சு உனக்கு? மால் வேணும் பாய், மால் வேணும். எனக்கு 2 நாளா நிலைமை சரியில்லை. மாலை கொடுங்க. இங்க பாரு, என்கிட்ட சரக்கும் இல்ல, குடுக்க பணமும் இல்ல. நான் ஒன்னும் பேங்க் வச்சில்ல, புரியுதா? பாய் 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 பாய், என் உயிரே போயிடும் போல இருக்கு. இல்லைன்னா நீயே எனக்கு கொண்டுடு, இல்லைன்னா மால் கொடுங்க. எங்க இருந்தாவது சரக்கு வாங்கி கொடுங்க. சோனு, உன் ஃப்ரெண்டுப்பா, இவன் நிலைமையை கொஞ்சம் பாரு. இவனை பார்த்தா பாவமா இல்லை உனக்கு? ஏதாவது பண்ண இவனுக்கு. தம்பி, ஒரு வழி இருக்கு. எந்த வழியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மால் வேணும். ரஞ்சித் பாய், ரஞ்சித் பாய்னு ஒருத்தர் இருக்காரு. இப்படின்னா பணம் வரும். மாப்பிள்ளைக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான். பொறுப்பு வேற அதிகமாக போகுது. அதனால முழு கவனமா அவன் வேற
ஆமாம் பாய், இவனுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். சமந்தி, இப்பெல்லாம் யாருக்கும் எந்த கேரண்டியும் இல்லை. ஆனா நான் என் பையனுக்கும் மேல நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். உங்க பொண்ணு ஆர்த்தி இந்த வீட்டுக்கு மருமகளை என் பொண்ணா தான் இருப்பா. முழுசா 50,000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். வெள்ளத்தங்கம் பாசு, வெள்ளத்தங்கம். இந்த மாதிரி மால் நீ மார்க்கெட்ல தேடினாலும் கிடைக்காது. இந்த மால் எல்லாத்தையும் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அம்மா பார்த்தா அவ்வளவுதான். இதை நீங்களே எங்கேயாவது பத்திரமா வைங்க. ஏய், இப்ப இவன் வேற உலகத்துக்கு போயிட்டான்ப்பா. பாய், 50க்கு 70 எங்க இருந்து கொடுக்கறது? நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற ப்ரோ? அதான் உனக்கு கல்யாணம் ஆக போகுதுல, அப்போ உனக்கு வரதட்சணைலாம் கிடைக்கும்ல. அப்புறம் உன் பொண்டாட்டிக்கு நகை நட்டுலாம் போடுவாங்க. 1 மாசத்துக்கு போதும், அது நீ நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஏன்பா என்னாச்சு? இன்னைக்கு வரதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? அம்மா, இன்னைக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? சரி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அண்ணன் ஏன் ஒரு மாதிரி இருக்காரு? என்னாச்சு? அம்மா, எனக்கு பசிக்கல, நான் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டு வந்துட்டேன். அண்ணா, உங்க கண்ணுக்கு என்னாச்சு? ஆமா அம்மா, இவளுக்கு இப்போ என்ன பிரச்சனை? என்ன எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுறா? ஆஃபீஸ்ல இருந்து டயர்டாக வந்திருக்கேன், காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்துருக்கேன், தூக்கமா வருது. அவ பேச்செல்லாம் காதுல வாங்காத. நீ போ, உனக்கு நான் பாலை எடுத்துட்டு வரேன். குடிச்சிட்டு படுத்து தூங்கு. இதை பாரு, இன்னும் 2 நாள்ல அவனுக்கு கல்யாணம். நீ எதுக்காக அவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்க? போ. தீர்க்க சுமங்கலியா இருமா. ஆர்த்தி, அதானே உன் பேரு? நீ ரொம்ப அழகா இருக்க. இங்க பாரு, புருஷனை பார்த்து வெக்கப்படுவியா?
அப்படி நான் பார்க்குறேன். அதான் உன் பக்கத்தில் வந்துட்டேன்ல. இங்க பாருங்க என்ன பண்றீங்க. எனக்கு பயமா இருக்குங்க. வேண்டாம், தள்ளி போங்க, தள்ளி போங்க என்கிட்ட இருந்து. அத்தை, சஞ்சய் என்ன இது? சஞ்சய் டேய், என்னாச்சு? என்னாச்சுமா? சஞ்சய் சஞ்சய் என்னடி பாத்துக்கிட்டே நிக்கிற? போய் தண்ணி கொண்டு வா. சஞ்சய் சஞ்சய். அத்தை என்னாச்சு இவருக்கு? ஒரு நிமிஷமா நான் பாக்குறேன். சஞ்சய் இந்தாங்கம்மா. சஞ்சய் 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 எழுந்துடா. அம்மா ஏமா அடிக்கிறீங்க? அத்தை என்னாச்சு? அத்தை எதுக்காக இவரை அடிக்கிறீங்க? பாத்தீங்களாம்மா, நான் தான் சொன்னல, ஒண்ணுக்கு 2 வாட்டி யோசிங்கன்னு. அட பாவி, என் மேல போய் சத்தியமா பண்ண? ஏண்டா போய் சத்தியம் பண்றியா? அம்மா அம்மா நான் எந்த சத்தியத்தையும் மீறல. அம்மா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கு சரக்கு ஏற்றி விட்டான். அம்மா அவ்வளவு ஈஸி கிடையாது இந்த பழக்கத்தை விடுறதுக்கு. என் நெஞ்சு அறுக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு வலிக்குது. ஆனா அம்மா ஒரு உண்மையை சொல்றேன், உங்க மேல சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் நான் அந்த கர்மத்தை கையால தொடக்கூட இல்லை. நம்புங்கம்மா என்ன, நான் உண்மையை தான் சொல்றேன். பாத்தீங்களாம்மா, நான் ஒரு தடவை மறுபடியும் சொன்னால யோசிங்கன்னு. நான் தோத்துட்டேம்மா, உங்ககிட்ட நான் தோத்துட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. சத்தியமா சொல்றேம்மா, நான் அதை விட்டுட்டேம்மா. ராத்திரியும் பகலுமா நான் அதுக்காக தான் வேலை பார்க்குறேன், உனக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதாவது செய்யணும்னு. ஆமா, தயவு செஞ்சு என் பேச்சை நம்புங்கம்மா. இத பாரு, இதுக்கப்புறமும் நீ இந்த மாதிரி பண்ண அவ்வளவுதான். நடக்கிறதே வேற. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அம்மாடி மருமகளே, இங்க பாரு, பயப்படாதம்மா, நான் உனக்கு துணையா இருக்கேன். என்ன கஷ்டமா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லுமா. உன்னை நல்லா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ பயப்படக்கூடாது, சரியா? என்னாச்சு? இப்ப நீங்க நல்லா தானே இருக்கீங்க? ஏதாவது வேணுமா உங்களுக்கு? சஞ்சய், உன் வேலையெல்லாம் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லதாம்மா போயிட்டு இருக்கு. இப்ப புதுசா வேலைக்கு போயிட்டு இருக்கியே, அந்த கம்பெனிக்கு பேர் என்ன? ஸ்ரீ கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட். அம்மா இப்போ நான் கிளம்புறேம்மா, லேட் ஆயிடுச்சு எனக்கு. ஆர்த்தி, உங்க 2 பேருக்கு இடையில நல்லபடியா போச்சுல்ல? இங்க பாருங்க, தள்ளி போங்க. நீங்க ஏதாவது குறை இருக்கா? என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா? என்கிட்ட குறை இருக்கா? சொல்லு, பேசு, பேசுன்னு சொல்றல. குறை இருக்கா என்கிட்ட? சொல்லு, குறை இருக்கா? குறை இருக்காடி? உங்ககிட்ட குறை இருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே. சொல்ல வேற செய்வியா? சொல்லுவியாடி? சொல்லுவியா? வெளியே சொல்லுவியா? இல்ல, சொல்ல மாட்டேன். எதுவும் சொல்ல மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். என்னை விட ஒஸ்தி உனக்கு வேற யாரும் கிடையாது.
யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. இல்ல சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். ஆர்த்தி, என்னாச்சு? என்ன சொல்ல மாட்டே? உங்க 2 பேருக்கு இடையில எல்லாம் சரியா தானே இருக்கு? ஆமா அத்தை, அத்தை எல்லாம் சரியா தான் போய்கிட்டு இருக்கு. இந்த இந்த காயம் எப்படி பட்டுச்சு? அத்தை, நான் தூங்கும் போது இவர் கை மேல பட்டுருச்சு, அவ்வளவுதான். காயம் ஒன்றும் பெருசா இல்லையே. தூங்கும் போது பட்டுச்சா இல்ல வேணும்னே பட்டுச்சா? அப்ப சரிம்மா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. சரிம்மா. சோனு, சோனு, ஓகே பை. நான் அப்புறம் மால் வேணும், சரக்கு எடுத்துட்டு வா. என்னாச்சு ப்ரோ உனக்கு? எங்க இருந்து வர? நான் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். பாய், எனக்கு சரக்கு வேணும், போய் என் சரக்கு எடுத்துட்டு வா. எனக்கு மண்டை அப்படியே சூடாகுது, போய் என் சரக்கு எடுத்துட்டு வா. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? எனக்கு மால் வேணும், போய் எடுத்துட்டு வா. யோ, அந்த மால் போயிடுச்சியா? அப்படின்னா அது வந்து என்னன்னா, நீ கொடுத்த மால்ல ஜீன்ல பத்திரமா வச்சிருந்த, ஆனா மறந்துட்டு துவைக்க போட்டுட்டேன். என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுற? அது அது 50,000 ரூபாய் மாலு. நான் சொல்றத கேளு தம்பி. அந்த ரஞ்சித் பைக் வேற நான் 70,000 ரூபாய் கொடுக்கணும். நான் எப்படி கொடுப்பேன்? அதெல்லாம் பாத்துக்கலையா? நான் சொல்றத கேளு. பணத்தை என் பேர்ல தானே வாங்கினேன். அந்த மால் பூரா எனக்கு தான் சொந்தம். அது எங்க இருந்தாலும் எனக்கு வேணும். எப்படியாவது கொண்டு வா, அது எனக்கு இப்பவே வேணும். ஹே சில் ப்ரோ, சில். ஏன் இப்படி பதட்டப்படுற? இங்க பாரு, ஏற்கனவே நான் மண்டை காஞ்சி போயிருக்கேன், தெரியுதா? உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். எனக்கு என் சரக்கு வேணும், புரியுதா உனக்கு? இரு. எதுக்காக உயிர் எடுக்கிறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு, மால் போயிடுச்சுன்னா போயிடுச்சுதான். அதுக்காக இப்ப என்ன பண்ண முடியும்? முதல்ல ரஞ்சித் பாய்க்கு எப்படி பணம் கொடுக்கறதுன்றத யோசி. அந்த ரஞ்சித் பாய்க்கு பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, துப்பாக்கிய நெஞ்சில வச்சு சுட்டுருவான். அதுல இருந்து உன்னை காப்பாத்த எங்களால மட்டும்தான் முடியும். இது சண்டை போடுறதுக்கான டைம் கிடையாது. அவருக்கு பணத்தை எப்படி திருப்பி கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி மட்டும் யோசி. அதுக்கு நான் எதுக்கு பணம் கொடுக்கணும்? உன்னாலதான் சரக்கு போச்சு, அது உன்னோட தப்பு. நீ தான் பணம் கொடுக்கணும். இப்படிலாம் பதட்டமாக கூடாது. இப்போ உன்னோட டென்ஷனை சரி பண்றதுக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. இத பொடி, அடிச்சு தூக்கு. இப்ப சரக்கை எப்படி வாங்குறது? ரஞ்சித் பாய்க்கு பணத்தை எப்படி திருப்பி கொடுக்கறது? அட ப்ரோ, இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்ப எல்லாம் உனக்கு தான். அட, உன் பொண்டாட்டிக்கு தான் நகை நட்டுலாம் போட்டிருப்பாங்கல்ல, இதெல்லாம் எதுக்கு போட்டாங்கங்கிற? இப்ப நீ யோசி, உனக்கு நகை நட்டு வேணுமா இல்ல ரஞ்சித் பாயோட கடன் அடைக்கணுமான்னு? வாவ் சோனு, பெரிய ஆளுதான் நீ. அந்த பைத்தியக்காரனை நல்லாவே முட்டாளாக்கிட்ட நீ. மால் நம்ம கிட்ட இருக்கு, ஆனா பணத்தை அவன் கொடுக்க போறான். நீ பார்த்துக்கிட்டே இருச்செல்லாம், அந்த பணத்தையும் நம்ம கிட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பான். ஆமா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ ஏன் என்னை எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி பயப்படுற? எதுக்கு என்ன பார்த்து பயப்படுற சொல்லு. அது இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. நேத்து நடந்த மாதிரிலாம் இன்னைக்கு நடக்காது. நீ என்னோட பொண்டாட்டி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை சந்தோஷமா வச்சிருப்பேன்.
ம் ஒரு நிமிஷம், உனக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன், வாங்கிக்க. ஹே, இது சாக்லேட் தான், உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அட, ஓப்பன் பண்ணு, உனக்காக தான் வாங்கினேன், ஓப்பன் பண்ணு. ஆர்த்தி, கல்யாணத்துக்கு உனக்கு எதுவும் நகை நட்டு போடலையா உங்க வீட்டில்? போட்டாங்களே, 2 தங்க செயின் கொடுத்தாங்க. அப்ப நீ அதெல்லாம் ஏன் போட்டுக்க மாட்டேங்கிற? அது நான் என்ன யோசிச்சேன்னா, தேவையில்லாம இதுக்கு வீட்டில் போட்டுக்கணும்னு தான். வெளியில விசேஷத்துக்கு போகும்போது போட்டுக்கலான்னு தான். நீ சொல்றதும் சரிதான். ஹே ப்ரோ, உன் கல்யாணம் இல்ல, அதான் எல்லாத்தையும் சரி பண்ண போகுது. உன் பொண்டாட்டிக்கு தான் நகை நட்டுலாம் போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நீ டிசைட் பண்ணு, உனக்கு நகை நட்டு வேணுமா இல்ல ரஞ்சித் பாயோட கடல் அடைக்கணுமா? ஆர்த்தி, அது வந்து நான் என்னோட பொருளை உன்னை தேடிட்டு இருக்கேன். என்கிட்ட நகை எதுவும் கிடையாது, அத்தை தான் வச்சிருக்காங்க அவங்களோட பீரோல. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? உன்னோட நகையை நான் ஏன் தேட போறேன்? நான் என்னோட பொருளை உன்னை தேடிட்டு இருந்தேன். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு போய் தூங்க போ. இருங்க, நீங்க டிஃபன் எடுத்துட்டு போங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கான்? என்னன்னே தெரியலம்மா, இப்பெல்லாம் அவர் ரொம்ப அமைதியா தான் இருக்காரு. அண்ணி, எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் டிஃபன் கொடுங்களேன். நீ முதல்ல பழம் சாப்பிட. அண்ணி, உங்களோட மாங்கல்யம் என்னாச்சு? எங்கன்னு தெரியலையே, என் கழுத்துல தானே இருந்தது. அம்மாடி, சுமங்கலி கழுத்துல தாலி இல்லாம இருக்கக்கூடாது. போய் தேடி எடுத்து போடு. சரிங்க அத்தை. நீ போய் தேடி கொடு. சரி. மருமகளே, கிடைச்சதாமா? இல்ல அத்தை, நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். பிந்து, உனக்கு கிடைச்சதாமா? இல்லம்மா, எனக்கும் கிடைக்கலமா. இதை வச்சு மால் வாங்கிட்டு வா. இந்த எடுத்துக்க மால், இன்னைக்கு தான் வந்தது. ஹோய், ரஞ்சித் பாய் தான் கால் பண்றாரு. எடு. பாய். ஓய், நல்லா கேட்டுக்க. இன்னும் 2 நாள்ல 50,000 இல்ல, மொத்தமா 70,000 ரூபாய் வேணும். அப்படி வரல, கதையை முடிச்சிடுவேன். உன் கதையையும் உன் ஃப்ரெண்டோட கதையையும். புரியுது பாய், நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். உங்க முழு பணமும் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும், அதுவும் டைமுக்கு, அதுவும் வட்டியோட சேர்த்து. நீங்க எங்களை தேடுற மாதிரி வச்சுக்க மாட்டோம். சரி, போனவை. சோனு, எங்கிருந்து கொண்டு வர இவ்வளவு பணத்தை? நான் உன்னதான் நம்பி இருக்கேன் ப்ரோ. உன்னாலதான் இதை பண்ண முடியும். இல்லைன்னா அந்த ரஞ்சித் உன்னையும் என்னையும் நம்ம 2 பேரையும் போட்டு தள்ளிடுவோம். ஆர்த்தி, ஒருவேளை இது சஞ்சயோட வேலையா இருக்குமோ? அத்தை, அது என்னன்னா, நேத்து நகையை பத்தியெல்லாம் அவர் என்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அலமாரியில தேடியும் பார்த்தாரு. அப்பதான் நான் சொன்னேன், நகையெல்லாம் நீங்க தான் வச்சிருக்கீங்கன்னு.
வாண்ணா. அண்ணா ஒரு நிமிஷம் நில்லு, நான் உன்கிட்ட பேச வேண்டியது சொல்லு, இருக்கு. என்ன விஷயம்? மருமகளோட தாலி செயின் என்னாச்சு? அம்மா, எனக்கு தாலி செயின் மாற்ற பழக்கம் கிடையாது. இதை உங்க மருமக கிட்ட கேளுங்க. ஏன்டா ஏன் கேக்குறீங்க? அண்ணா போய் மட்டும் சொல்லாத, உண்மையை சொல்லு. அண்ணியோட தாலியை எவ்வளவு ரேட்டுக்கு வித்த? ஏய் பிந்து, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற, உன் வாய் அப்படியே உடைச்சிருவேன் பாத்துக்க. சஞ்சய், உன் பொண்டாட்டியோட தாலி செயின் காணாம போயிருக்கு. உன் தங்கச்சி மிரட்டினா நாங்க பயப்பட மாட்டோம். அம்மா, ஒரு தடவை வீட்டுல நல்லா தேடி பாருங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேளுங்க. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் கிடைக்கல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சா? எங்கேயும் கிடைக்கலையா? வா வா. நல்லா தேடி பாருங்க இந்த ரூம்ல. ஆர்த்தி, நீ அங்க தேடு. பிந்து, கிடைச்சதா? இல்லண்ணா. இங்க வந்து தேடு. அம்மா, இதோ குடு. அத வித்தாச்சு, நீ இதை எடுத்துட்டு போ. அது தங்கம், இது பித்தளை. சேம் டு சேம். போய் உன் பொண்டாட்டிக்கு போட்டு விடு, யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. பாத்தீங்களாமா, இவளால உங்க பையனை நீங்க சந்தேகப்பட்டிருக்கீங்க, ஏன் மேல பழிய போட்டிருக்கீங்க. சஞ்சய், இத பாருப்பா, ஆர்த்தி மேல எந்த தப்பும் இல்ல. அது என்னன்னா தப்பா புரிஞ்சுட்டு உங்ககிட்ட கேட்டுட்டோம். ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்க 2 பேரும் படுத்து தூங்குங்க. வா பிந்து. என்னாச்சுங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க நீங்க? பாருங்க, நான் கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். எவ்வளவு கத்தணுமோ கத்திக்க, யாரும் வரமாட்டாங்க இங்க. நான் திருடனா? நான் திருடனா? சொல்லு சஞ்சய், சஞ்சய், என்ன நடக்குது சஞ்சய்? கதவை தர சஞ்சய். சொல்லுங்கறல, கதவை தர. அண்ணா, கதவை தர. சொல்லு. இத பாருப்பா, மருமக மேல கை வைக்காத சொல்லிட்டேன். சஞ்சய், சஞ்சய் கதவை தர. இத பாரு விஷயம். சஞ்சய் சொல்றது கேளு. கதவை தர. சஞ்சய் கதவை தர. அண்ணா, கதவை தர. ராத்திரி நகையை பத்தி உன்கிட்ட விசாரிச்சா நீ அத அம்மா கிட்ட சொன்னியா நீ? இங்க பாருங்க, போதும் அடிச்சது, நிறுத்துங்க. உரிமைக்கும் ஒரு எல்லை இருக்குங்க. என்ன திருடன்னு நிரூபிக்க பாக்கற? என்ன திருடன்னு நிரூபிக்க பாக்கறல? விட்டுருங்க, என்ன விடுங்க. கவனமா கேட்டுக்க. இதுக்கப்புறம் நமக்குள்ள நடக்கிற எந்த விஷயத்தையாவது அம்மா கிட்ட சொன்ன, அதுக்கப்புறம் உன்னை நான் கொன்னுடுவேன். புரியுதா? சொல்லுடா, என் பணம் எப்ப கிடைக்கும்? பாய், அவன்கிட்ட பணம் எதுவும் கிடையாது. வீட்டுல வேலைக்கு போறதா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மை என்னன்னா, பகல் ஃபுல்லா என் வீட்டுல தான் இருப்பான். எனக்கு என் பணம் கிடைச்சாகணும், இல்ல உன்னையும் உன் ஃப்ரெண்டையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். புரிஞ்சுதா? ஆனா அவன்கிட்ட அழகான ஒரு பொருள் இருக்கு. என்ன பொருள்? எனக்கு தெரியும், அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? எனக்கு இதுவும் தெரியும். 50-70,000 ரூபாய்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அமௌண்ட். அது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன அமௌண்ட். ஆனா இந்த பொண்ணோட மதிப்பு 70,000க்கு மேல. நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. சம்பந்தி, எங்க பொண்ணை நாங்க எங்க வீட்டுக்கு எங்க கூட கூட்டிட்டு போக போறோம். இல்லங்க, அப்படி ஆர்த்தி வீட்டு விட்டு போயிட்டானா 2 குடும்பத்துக்குமே பாதிப்பு தான். இப்ப இருந்த ஆர்த்தியோட பொறுப்பு என்னது? இதுக்கப்புறம் என் பையன் என்ன தப்பு பண்ணாலும்
அவனை வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் அவன் முகத்திலே முழிக்க மாட்டேன். மாமா மாமா, இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிருங்க மாமா. மறுபடியும் இந்த தப்பை நான் பண்ணனா நீங்க தாராளமா ஆர்த்தியை கூட்டிட்டு போயிடுங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, என்னை நம்புங்க மாமா. மறுபடியும் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் மாமா. என்னை நம்புங்க மாமா. மாமா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா. சரி, கடைசியா நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இதுக்கு அப்புறமும் நீங்க என் பொண்ணு மேல கைய வச்சீங்க, அதுக்கப்புறம் ஒரே ஒரு வழிதான், போலீஸ் ஸ்டேஷன். அப்புறம் எல்லாம் அவங்க பேசுவாங்க. சம்மந்தி, இதான் கடைசி தடவை. உங்க வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு போறோம். சரி, இப்ப நாங்க கிளம்புறோம். என்ன பண்றீங்க? போறீங்க? பாய் 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 பாய், அடிக்காதீங்க பாய். பாய் சரி ஒத்துக்கிறேன், ஆனா ஒரே ஒரு தடவை தான், மறுபடியும் முடியாது. சரி, இப்ப கிளம்பி போயிட்டாரு. அப்போ பாய், இப்போ போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டோஸ் கிடைச்சதுன்னா எனக்கு இதோ எடுத்துக்க. பொண்டா டிவியை அடமானம் வைக்க போற. அப்பவும் அவனுக்கு போதை தேவைப்படுது. சரியான போதைக்காரன்டா நீ. ஆர்த்தி சாரி, நான் உன்னை அப்படி அடிச்சிருக்க கூடாதுதான். நான் தப்பு பண்ணிட்டேன். இங்க பாருங்க, நீங்க சரியா இருந்தாலே போதும். அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? எனக்கு இந்த கல்யாண உறவு வேணும். அப்புறம் இன்னொன்னு, நீங்க இது வரைக்கும் என்னை தொடவே இல்லையே. அது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கல்யாண பொண்ணு தான் வாழ்க்கையில. இப்ப என்ன சொல்ல வர நீ? நான் ஆம்பளைன்னு ப்ரூஃப் பண்ணுமா உன்கிட்ட? போதை பழக்கத்தினால நான் இந்த மாதிரி ஆயிட்டேன். சரியாயிடுவேன் கொஞ்ச நாள்ல. சரியா? இங்க பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எதுவும் உங்களை நிரூபிக்கலாம் சொல்லல. இங்க பாருங்க, இதுக்காக நீங்க கோவப்படாதீங்க. சஞ்சய் வீடு. நீங்க யாரு? என்ன என் பாஸ் அனுப்பியிருக்காரு, அவனை கூப்பிடுங்க. சஞ்சய், உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ஆமா, ஒரு நிமிஷம். என்ன விஷயம்ப்பா? ஒன்றும் இல்லைம்மா, ஆஃபீஸில் இருந்து வந்திருக்காரு. வேலை விஷயமா பேசிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இன்னைக்கு ஆஃபீஸ் போக வேண்டாமா? இல்லைம்மா, இன்னைக்கு லீவு. என்னாச்சு இவனுக்கு? என்ன நடக்குது? இவன் நேத்தும் ஆஃபீஸ் போகல, இன்னைக்கும் ஆஃபீஸ் போகல. என்ன விஷயம் தெரியலையே.
கொண்டு வர போறியா சரக்கு? வந்துட்டு இருக்கேன். சீக்கிரம். நம்ம எங்க இருக்கோம்? இது இது எந்த இடம்? இப்ப நீங்க தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? கடன் அடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கா. நீ கிளம்பு 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 கிளம்பு. போ. எங்க 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 போறீங்க? நீங்க நில்லுங்க. போய் மூடு. நான் தான் சொன்னல, நீ அவன் கடன் அடிக்கிறதுக்காக வந்திருக்க. அதனால சீக்கிரமா என்ன சந்தோஷப்படுத்து. அதுக்கப்புறம் நான் உன் புருஷனோட எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணிடுவேன். சரியா? பேசாம இருக்கணும். ஆரம்பிக்கலாமா? இது பாருங்க, தள்ளி போங்க, என் பக்கத்துல வராதீங்க. இத பாரு, நான் உன்கிட்ட அமைதியா சொன்ன ஒத்துக்குவேன்னு நினைச்சேன். அப்படின்னா உனக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். ஆனா உன் புத்திக்கு அது எற்ற மாதிரி தெரியலையே. மயிலே மயிலே நான் இறகு போடாது, அப்புறம் நான் புடுங்கி எரிஞ்சிடுவேன். புரியுதா? சஞ்சய், இவளுக்கு சொல்லி புரியவை. என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? சம்மதிக்க மாட்டியா? மாட்டியா? விடுங்க என்ன. ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டியா? ஒத்துக்க மாட்டியா? ஒத்துக்க மாட்டேன். என்ன விடுங்க. நீ இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். நீங்க எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். ஒழுங்கா ஒத்துக்கோ, இல்லைன்னா சத்தியமா உன்னை நான் கொன்னுடுவேன். சஞ்சய், இப்ப இவன் மட்டும் ஒத்துக்கலனா அப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்ட. ஒத்துக்க மாட்டேன். சொன்னா கேட்க மாட்டியா? சஞ்சய், அத்தை என்ன காப்பாத்துங்க. இவர் என் மானத்தை விற்க பாக்குறாரு. அம்மா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இங்க பாருங்க, இங்க இருந்து கிளம்பிடுங்க, இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. இல்ல, கிளம்ப மாட்டேன். ஆர்த்திய சரியான பாதுகாப்போட என்னோட கூட்டிட்டு போவேன். அப்ப நான் உன் புள்ளங்கிறத நீ மறந்துடுமா?
நீ இன்னைக்கு எல்லா எல்லைகளையும் மீறிட்ட சஞ்சய். ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக ஏதாவது ஒரு பையனை பலி கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பலிய அவனோட சொந்த அம்மாவே கொடுக்கறா.